ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரியோட நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இப்போ நீங்க பாகுபலி படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, பாகுபலிக்கு எதிரா ஒரு மாய பின்ன சதிவலை பின்னப்படும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, சிவகாமி அம்மாதேவி அவர்கள் வந்து பாகுபலி ஒரு மிகப்பெரிய வீரன். பாகுபலி மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பல்வாள் தேவனுக்கு முன்னாடி பாகுபலி தான் வந்து இந்த நாட்டை ஆளணும் அப்படின்ற எண்ணம்லாம் மனசுல இருந்திருக்கும். இந்த மாரி இருக்கும்போது, பாகுபலிக்கு எதிரா பல்வாள் தேவனும், பிங்கள தேவனும் என்ன பண்ணுவாங்க, ஸோ இவரை வந்து கெட்டவரா காமிச்சாதான் பல்வாள் தேவன், அதாவது நாசரோட பையன், அவர் வந்து அரியணை ஏற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பாகுபலியை கெட்டவனா சித்தரிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலியோட மச்சான் வந்து ரகசிய வழியை கண்டுபிடிச்சி பல்வாள் தேவனை கொல்றதுக்கு வந்ததாகவும், அந்த வழியை அதாவது காட்டி கொடுத்தது வந்து பாகுபலி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சிவகாமி அம்மா தேவி அவர்களாலே, அவங்க வந்து தான் நாட்டுக்கு முக்கியமான ஒரு பொறுப்புல இருப்பாங்க. அவங்களோட கையாலேயே பாகுபலியோட மரண சாஸ்திரத்தை எழுத வச்சிருப்பாங்க. கட்டப்பாவை விட்டுட்டு கொல்ல சொல்லியிருப்பாங்க. இதுதான் பாகுபலியோட கதை. இது அப்படியே டிட்டோவா ஒரு இடத்துல நடக்குதுங்க. அதுவும் தமிழ்நாட்டுல. குறிப்பா ஒரு கட்சியை சார்ந்து. ஆமாங்க, நான் பாமகவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். பாமகவுல பாத்தீங்கன்னா, இப்ப சிவகாமி தேவி அம்மா இடத்துல இருக்கிறது வந்து ஐயா அவர்கள். ஐயா அவரை சுத்தி நிறைய பிங்கள தேவர்களும் நிறைய பல்வாழ் தேவர்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட பையன் அரியணை ஏறணும், அடுத்த கட்ட பொறுப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு ஐயாவை சுத்தி ஒரு மாய பின்ன விலை. அன்புமணி வந்து தவறான ஆளு, அவர் வந்து நிறைய தவறுகளை செய்யறாரு கட்சியில, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய பின்ன வலைய ஐயா முன்னாடி அன்புமணி கெட்டவர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நிறைய பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லி, சிவகாமி அம்மா தேவியும் அறிவாளி தான், அதுதான் நானும் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் ஐயாவும். ஆனா அந்த பின்ற வலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இன்னைக்கு பாகுபலியோட நிலைமை அன்புமணிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், அந்த மாதிரி இதுல நடக்க வாய்ப்பே கிடையாது. அன்புமணி எப்பயும் தன்னெழுச்சியோட அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. நான் ஏன் பாகுபலி கூட ஒப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல திரை வடிவம் படுத்துறது பாகுபலிக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அதே அளவுக்கு இப்போதைக்கு இருக்கிற அரசியல்வாதியில ரொம்ப பெரிய திறமை கொண்டவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். ஸோ தட் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க எத்தனை மாய பின்ன வேலைகளை வேணாலும் பின்னுங்க, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்கள் ஐயா கூட தான் இருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த முறை அண்ணன் அன்புமணி பின்னாடி தான் போவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. நான் இதுவரைக்குமே ஐயா அவர்களை விமர்சன ரீதியா எப்பயும் வந்து ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. ஆனா இந்த தடவை கட்டப்பா மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. தவறு செய்து விட்டீர்கள் ஐயா. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வார்த்தையை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செய்தது தவறு. அந்த படத்தில் எப்படி கட்டப்பா சொல்கிறாரோ அதே போல் நானும் சொல்கிறேன், நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு, வரலாற்று பிழை. அன்புமணி மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, நீங்கள் இந்த வயசான காலத்தில் உங்களோட கௌரவத்துக்காகவும் உங்களோட சில கொள்கை முடிவுகளும் தவறாக இருக்குது அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ தட் நான் இந்த வீடியோவோட முடிவாக சொல்கிறது ஒரே விஷயம்தான், அன்புமணி தலைமை ஏற்றாதான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரமோ தவிர, நீங்க அதை அன்புமணியை தவிர்த்து வேற எந்த தலைவரையும் நீங்க கட்சியை நடத்துறதுக்கு உரிமை கொடுக்குறீங்க, இல்ல நீங்க காந்திமதியே வழி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா கட்சி இன்னும் பின்னோக்கி நகருமே தவிர முன்னோக்கி நகராது. பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒண்ணு சொல்லுவாங்க, இவர் வந்து வன்னியர், அதனால வன்னியர் கட்சிக்கு இவர் ஆதரவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாமக நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்ல வரல. ஒரு கட்சிக்கு எது நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை தான் நான் சொல்றேன். நீங்க யாரை வேணாலும் முன்னெடுப்பா உங்களோட திறமைக்கு, ஐ மீன் உங்களோட ஆளுமைக்கு நீங்க முன்னிறுத்தலாம். ஆனா அன்புமணி மாரி அவங்கள்ட்ட ஆளுமை இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க நிறைய வார்த்தையை ரொம்ப கடுஞ்சொற்களை பயன்படுத்திருக்கீங்க. நான் அவரை மருத்துவராக்கியது தவறு, படிக்க வச்சது தவறு, அவரை வந்து மத்தியில அமைச்சராக்கியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ என்னதான் தவறு தவறுன்னு சொல்லியிருந்தாலுமே அவர் எல்லா இடத்துலையுமே சாதனை தான் செஞ்சுட்டு இருக்காது, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து ஐநாவில் போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்ததா இருக்கட்டும், இன்னைக்கு அதாவது நான் உங்களுக்கு விளக்க சொல்லி உங்களுக்கு புரிகிற இடத்துல நீங்க இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த வீடியோவில் சொல்ல வர கருத்து என்னன்னா, நீங்கள் செய்தது தவறு ஐயா. நான் பேசுனது தப்புன்னு நினைச்சா நீங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு ஒன்றும் பெரிய மாற்று கருத்து கிடையாது. ஆனா எப்படி சொல்றது, நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமே. அது குருவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும்,
நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.